இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய இன்ஸ்டால வீடியோ அனுப்புற அந்த வீடியோ எடுத்து தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே ப்ரோ, இங்க டீ கடை எங்க ப்ரோ இருக்கு? இப்போ ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுங்க ப்ரோ. ஸ்ட்ரைட்டாவா? எனக்கு தெரியல, வண்டியில ஏறி காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சரி ப்ரோ. ஏன் திரு முழிக்கிறாரு? கடத்திடுவாரா? ஐயோ, கிட்னி திற கும்பல கடத்திட்டு காசு கேட்பாரோ? இல்ல அந்த மாதிரி ரெயின்போவா? இது எட்டி வாங்கிட்டான். அவரோட காசு இவருக்கும் வாங்கிட்டு வராரு. காசு அவரை கூட சொல்லி ஓடிடுவாங்க. குடிங்க ப்ரோ. இந்த கண்ணுல ஏதோ இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. இருங்க போயிட்டு ரெயின்போவா? என்ன மச்சான், இன்ஸ்டால வீடியோ அவ்வளவு பேர் இருக்கு. வீடியோடா பார்க்கலையா? இல்ல என்னது? போனை கொடு பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து டீ வாங்கி கொடுங்க ப்ரோ. சரி வாங்க அட பாவி. ப்ரோ கொடுத்தேன். அவர் பாத்தீங்கன்னா டீ வாங்கிட்டு ஒரு மாதிரி கண்ணை கலங்கிட்டாரு. வீட்ல ரொம்ப ஐயோ, இதுக்கு தான் கண்ணை தொடக்கி சொன்னேன். சரி ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஐயோ நானும் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நிறைய பேருக்கு பண்ணுங்க. தேங்க் யூ. யாருக்குமே ஹெல்ப் பண்ணவே பயமா இருக்கு. ஐயா, ஆனா இது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன நினைச்சேன்னா ஏதோ கடத்திட்டு போறாரு. அவர் பின்னாடி ஒரு மாதிரி சிரிச்சாரு, பின்னாடி ஏறணும்னு ஒரு மாதிரி முழிச்சாரு. மாட்டினாண்டா நானே இதை கிட்னி தர்ற கும்பல், கண்ணு தர்ற கும்பல் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவரு டீ எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே ஒருவேளை ரெயின்போவா இருப்பாரோ? நான் வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு ஒருவேளை இவர் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு காசு அவரை வாங்கிக்கங்கன்னு சொல்லி இவர் ஓடிடுவாரோ அப்படி நினைச்சேன். இப்படி ஆனா இப்படியும் பண்றாங்க போல இருக்கு. அப்போ இந்த ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய பேர் டீ கேக்குறாங்க. இப்போ ஒருவேளை இப்படிதான் உண்மையிலே பண்றாங்களான்னு தெரியல. ஒருவேளை இப்படிதான் பண்றீங்களா? நல்லா இருந்துச்சு. பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்க, அவன் பயப்படுறான். பைக் ஓனர் இவர் தானா? அப்ப இது பைக்கை திருட வந்தவனா? வந்தவர் போல அவரு பெட்ரோல் திருடுறாரு. என்னடா நீயும் பைக்கை திருடுற? அது ஓனர் வந்துட்டாரு, மாட்டினாரு. அடப்பாவீங்களா, பைக் ஓனர் இல்லையா அப்போ அது? ஐயோ, நானும் பைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒருத்தன் பெட்ரோல் எடுத்துட்டு இருக்கான், ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. பார்த்தா நானும் அவருதான் ஓனர்னு பார்த்தா அவருமே கிடையாது இந்த பைக் ஓனரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் திருட வந்தான் அவனும். இன்னொருத்தன் பைக்ல ஏறான், பார்த்தா அவனும் ஓனர் இல்ல, அவனும் பைக் திருடதான் வரான். பைக்குக்கு யார்தான் ஓனர்? இல்ல, இது வடக்கு சிறையில் நிறைய அந்த கொடூர மாதிரி ரீல் பார்த்திருக்கோம். இது பயங்கரமா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அவங்க ஊர்ல ஏதாவது நடக்குது போல இருக்கு. இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? அதான் திருடவனே சந்தேகப்பட்டு நல்லா இருந்துச்சு. பீக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிஹேவியர். நல்லா வருவாடா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. நல்ல வேளை சூடு பண்ணி மூஞ்சில ஊத்தாம போயிட்டான். ஓ, ஹோலி இது வடக்ஸா வருது. ஹேப்பி ஹோலி பாய். ஏன் என்னாச்சு? ஏன் கொண்டாடுவாங்க? இல்ல, ஏன் கூட்டு போயிட்டாரு வீட்டுக்கு? ஏன் என்ன பண்றாரு? குளிக்க வைக்கிற ஷாம்புல போட்டு குளிக்க வைக்கிறாரு. என்னாச்சு? ஓ, காயெல்லாம் விட்டு டிஷர்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு விட்டாரா? பயங்கரம் க்ளீன் பண்ணி அனுப்புறாரா? ஓ, ஃபேஸுக்கு ஏதோ கிரீம் எல்லாம் போட்டு சென்ட் அடிச்சு பக்காவா கலப்பி மாப்பிள்ள மாதிரி வெளில கொண்டு வந்துட்டாரு. ஓ, இவரும் குறிச்சிருக்காரு. நான் இப்படிதான் வந்தேன், என்னை நல்லா பழி வாங்கிட்டாடா.
ரெக்ஸ் விசிட்டிங் அட் ஃபாதரா? ஓ ஓ செத்துப்பா. மியூசியம்ல உன் பாட்டுக்கு போயிட்டியப்பா. அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு பாரு எப்படி. என்னடா இது? இன்னும் ஒரிஜினலா வந்துருச்சு. ஐயா எங்க அப்பா ஐயா. சூப்பரா யோசிச்சிருக்காங்க உண்மையிலே. அதாவது எப்படி அது கரெக்டா அந்த இது போட்டு அது எப்படி மியூசியத்துல விட்டாங்கன்னு தெரியல. ஆமா இல்ல, ஒருவேளை இப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இது ஏதோ பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க போல வடிவேல் இருக்கு. காமெடி பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, இது யாரோ ஆட் பண்ணிருக்காங்க வடிவெடுக்காங்க. நல்லா இருக்குல்ல, அந்த ஆமா, இடத்துல ஆமா. போயிட்டு எதுக்கு கட்டணும்? அதான் அந்த குட்டி பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு, என்னடா ஒரிஜினலா டைனோசர் வந்துருச்சு அப்படின்னு. ப்ராப்ளம் சால்வ்டா புக்கா அது? ஆமா. ஐயோ ஐயோ. ஆமா, சூப்பர்ல. நல்ல ஐடியா. போக மாட்டேங்குது. மடக்கி சூப்பர். வீட்டுல கேட்டா தொலைஞ்சு போச்சுன்ற. அவ்வளவுதான் இந்த ஐடியா. அவ்வளவுதான், ஜாலியாயிடுச்சு. பண்ணிட்டு கூட எங்க வீட்டுல கும்பு கும்புன்னு கும்புவாங்க. அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது எல்லாரும் பண்றதுதான். அந்தந்த வயசுல ஏன்டா ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, எதுக்குதான் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு கான் இருக்கும். எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் அப்பவே போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளாம் எக்ஸாம் முடிஞ்சு தூக்கிட்டு போய் இல்ல இல்ல, நம்ம அந்த மாதிரி வயசுல நானே நிறைய புக் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருவேன். வீட்டுல அடி விழும். ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. Breaking Bad பார்த்தாச்சு, Someone was- Squid Game பார்த்தாச்சு, Money Heist பார்த்தாச்சு, Stranger Things பார்த்தாச்சு. வேற என்ன பார்க்கறது? திரும்பி என்னைய பாருடா. ஓஹோ. ஆனா இது இப்படிதான் இருக்கு. முன்னாடி நம்ம ஜாலியா சீரியஸ் பார்க்கும்போது இந்த நம்ம லைஃப், நம்ம அடுத்தது வேலைக்கு போறது அதெல்லாம் மறந்துட்டு உட்காந்து அடுத்து என்ன சீரியஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா, இது முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பார்க்கலாம். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நானும் அப்படிதான். அதாவது உட்காந்து வேலைக்கு போகாம உட்காந்து அடுத்து என்ன சீரியஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததுதான். அப்படிதான் இருக்கும். இல்ல இப்போவாது பரவாயில்ல. அப்பெல்லாம் ரொம்ப மோசம். அதாவது காலையில இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்போம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதாவது நீங்க என்ன மாதிரி சீரியஸ் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்க போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, என்ன இப்படி பண்ற? யாருன்னு தெரியல. ஆனா எனக்கு அவ்வளவுதான். பால்சா தான் இருப்பாரு. என்னது சார்கோலா? அந்த இது ஃபேஸ் மாஸ்கா? சார்கோல்னு நினைக்கிறேன். ஓ ஐயோ, வாய்க்குள்ள போட்டு. ஐய போச்சு, எடுக்கும்போது கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவா? ஐயோ அப்போ ஐயா அப்பா, ஐயோ இப்படிலாம் நடந்தா நம்மளுக்கே பயம். மீட் மை ஃப்ரெண்ட் டோராமன் சேனல் நம்பர் என்னடா? ஆடப்பா, இங்க ஸ்கூல்லையா? ஆஹா, என்ன பாட்டு? கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. ஏன்னா எங்கெல்லாம் போய் ஆட விட்டீங்களா? ஜோடியாவே ஆட விட மாட்டாங்க. நீங்களே பொண்ணு கிட்ட போட்டு அடிக்கங்கடா அப்படின்றவாங்க. நல்லாதான் ஆடுறாங்க. நமக்கு அமையல, அவ்வளவுதான். நல்லாதான் ஆடுறாங்க. எப்படி அந்த பொண்ணையும் தூக்கிட்டு ஆடினாங்க. வேற நார்மல் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம படிக்கும் போதுதான் அவங்களுக்குலாம் இந்த சினிமா பாட்டு கூட போட விட மாட்டாங்க. ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு சாமி பாட்டுக்கு ஆட சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த இங்கிலீஷ் பாட்டு இந்த ஏதாவது போட்டு ஆட சொல்லுவாங்க. சாவடிப்பாங்க. சினிமா பாட்டு மேக்சிமம் இருக்காது ஆடுறதுல. ஸ்கூல்ல விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி
அதுவும் இந்த மாதிரி சாங்னா சுத்தம் விடவே மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. நானே எனக்கு தெரிஞ்ச 2 தடவை மீச அரைஞ்சிட்டு நானே பையன் கிட்ட போட்டேன். அதான் சொல்றேன். அதாவது பசங்களுக்கு இப்படி பொண்ணுங்களுக்கு இப்படி, அதாவது பொண்ணுங்க பசங்க அப்படி அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாலே பொண்ணுங்களே அந்த ஆம்பளை கிட்ட போட்டுப்பாங்க, அதே மாதிரி பையங்கள அந்த பொம்பளை கிட்ட போட்டுப்பாங்க. இப்படிதான் ஆடிட்டு இருந்தோம். ஆமா. இது இப்போ அது இதாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லதா இருந்துச்சு. பயங்கரமா ஆடுறாங்க. My teacher told me sit up properly because there is not your house now tell me. ஓ ஆன்லைன்ல எங்க வீட்ல அப்படிதான். ஆமா முன்னாடி ஸ்கூல்ல போய் நம்ம உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்தானே இது என்ன உங்க வீடா இப்படி உட்கார்ற அப்படின்னு, கால் மேல கால் போட்டு காலை நீட்டி போட்டு. இல்ல நார்மலா அப்படி சாஞ்சி உட்காந்துட கூடாது. சாஞ்சி உட்காந்தாலே எதுக்கு சாஞ்சி நிக்கி உட்காந்துருக்க, அப்படி சொல்லுவாங்க. இது எங்க வீட்டுல உட்காருவேன். ஆன்லைன் எக்ஸாம்ல இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட போச்சு. ஓ தாண்ட போறாங்க யாரு? ஐயோ போச்சு. ஐயோ நீயா? அடுத்து அந்த குட்டி பொண்ணு போகும் போல இருக்கு. அம்மா தாண்டாலே வழி வீரும் போச்சு. சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? when sealed one box is not opening. அடிச்சு உடைக்க ஓபன் பண்றாங்க. அட பாவி செமையா எடிட் பண்ணி. After getting discipline award. டிசிப்ளின் அவன் நான் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கெல்லாம் கொடுப்பாங்களா என்ன? டிசிப்ளின் அவார்டு வாங்கிட்டு எப்படி வராம? ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தேர் ரியலி பேட்லிங் டு. ஓ பில்லு கட்டுறதுக்கா சண்டை போட்டுக்கறாங்க. இப்பெல்லாம் எவனும் இங்க பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஐயோ செத்துற போறாரு. அப்பா பில்லு நான் தான். இங்கெல்லாம் எப்படா தெரிச்சு ஓடுறதுதான் குறியா இருப்போம். ஐயோ இவர் கழுத்து பிடிச்சாரு. ஆஹா அடப்பாத்த இங்கெல்லாம் இருக்கான்ல, இங்க சண்டை போடுறாரு எதுக்கு இது பண்ணீங்க அப்படின்னு. இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பில்லுக்கு வரப்போகுதுன்னா ஒரு 10 பேர் சாப்பிட்டுருப்போமா, 10 பேர்ல 9 பேர் காணாம போயிருப்போம். அந்த ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட காசே இருக்காது, அவன் மாட்டிப்பான். பில்லு 1000 ரூபாய், ஆளுக்கு 200 ரூபாய் குத்துருங்க மச்சான். நான் 100 ரூபாய் ஜிபே பண்ணிடுறேன். 100 ரூபாய் நீ போட்டுரு மச்சான். டேய் உனக்கு எதுக்குடா நான் 100 ரூபாய் போடணும்? டேய் இப்போ எல்லாருக்குமே நான் தான் காசு போடணுமா? இல்ல போடணும். டேய் சரி டேய் இப்போ இதுக்காக பே பண்ணுவா? கிட்டத்தட்ட இது நடக்கும் இல்ல? இந்த ஃப்ரெண்ட் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் விட்டா அவர் கொன்றுவார் போல. பே பண்றதுக்கு இப்படி ஒரு அடிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே நம்மளுக்கு எல்லாம். அண்ணத்தை பாத்தியா அத பத்தி கேட்டானா அப்படிதான் வருது. ஒண்ணும் புரியலாம், நல்லாதான் இருக்கு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. இதுல நிறைய வீடியோ பண்ணோம், சில வீடியோ வந்திருக்காது. அது சில வீடியோ வந்து நிறைய சம்பந்தமே இல்லாத வீடியோவா இருந்துச்சு, அதனாலதான் இப்போ ஆட் பண்ணிருக்க மாட்டேன். இப்ப இந்த பாட்டு அண்ணன் பார்த்து உண்மையோட மீனிங் என்னன்னு தெரியல. ஆமா ஆமா தெரிஞ்சு சீக்கிரம் தமிழ்ல பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது தமிழ்ல பண்ண எனக்கு தெரிஞ்சு இந்த அதுவே தமிழ் மாதிரிதான் இருக்கு. அத போட்டு மாத்தி என்ன பண்றது? அப்பா கே கே கூகு அது அவங்க மொழியில, அந்த இந்தோனேஷியா மொழியில அப்படி பாடுறாங்க. அது ஏதோ மீனிங் இருக்கும், நம்மளுக்கு தெரியல. அவ்வளவு பாட்டே நானே ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இப்போ அதான் வைபா ஆயிருச்சு. இது புரியல, ஒன்னும் புரியல, ஆனா கேட்க நல்லா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு. நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்தது
இன்ஸ்டாகிராம் எங்க ஐடி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஏதாவது அனுப்புனா அனுப்புங்க, நாங்க அடுத்தது ரியாக்ட் பண்றோம். அடுத்தது என்ன மாதிரி வீடியோ ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன வீடியோன்ட்டு நிறைய அனுப்பி விடுங்க. ஆமா, ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்